இருக்கிறது. அவர் இயேசுவிலே பிரியமானவர்களே, ஆகையால் கிறிஸ்துவ இறப்பு என்பது பாவத்தை எதிர்த்து வாழ்வது, பாவத்தில் வாழ்வது அல்ல. பாவத்தை எதிர்த்து வாழ்ந்தால்தான் விண்ணகம், பாவத்தில் வாழ்கிற பொழுது நரகம், அவ்வளவுதான். ஆகையால் நான் பாவத்தை எதிர்த்து வாழ ஆசைப்படுகிறேனா அல்லது பாவத்தில் வாழ்ந்து இறக்க ஆசைப்படுகிறேனா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம், இந்த மண்ணுலகம் என்பது நிரந்தரமானது கிடையாது. நம்ம அதிகமா படிச்சிருக்கலாம், அதிகமா அதிகாரங்கள் இருக்கலாம், செல்வங்கள் இருக்கலாம், இவை அனைத்தும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. அடுத்ததாக இந்த உலகத்திற்கு ஒரே ஒரு ஓனர், அது கடவுள் ஒருவரே. கடவுள் மட்டும்தான் ஓனரை தவிர வேற யாருமே ஓனர் கிடையாது. நம்ம எல்லாம் வாடகை வீட்டுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்ப கடவுள் இடத்த காலி பண்ணுன்னு சொல்றாரோ அப்போ நம்ம காலி பண்ணி ஆகணும், நம்ம காலி பண்ணி ஆகணும். ஆகையால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் பிடித்து கொண்டு இதுதான் என்னுடையது, இதெல்லாம் எங்க குடும்பத்து கிடையவே கிடையாது. எல்லாமே குறிப்பிட்ட நாட்களுக்கு கொண்டு இருக்கிறோம். எங்க அம்மாவுக்கு இதுதான் பிடிக்கும், எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டப்பட்ட கல்லறையில் எது வைத்தாலும் அது உங்களுடைய அப்பாவிற்கோ அம்மாவிற்கோ சென்று அடையாது, சென்று அடையாது. இதெல்லாம் உலகம் காட்டுகிற ஒரு வழிமுறைகள், உலகம் காட்டுகிற வழிமுறைகள். ஆகையால் உயிரோடு இருக்கிற பொழுது யாருக்காவது ஏதாவது செய்யணும்னா செஞ்சு, யாரையாவது பாராட்ட வேண்டும் என்றால் பாராட்டிடணும். அதெல்லாம் உயிரோடு இருக்கும் போதெல்லாம் விட்டுட்டு இறந்த பிறகு ஐயோ இதெல்லாம் நான் செய்யலான்னு இருந்தேனே அதுக்குள்ள போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு லிஸ்ட் வச்சு பெரிய ஒரு அழுகிறதுல எந்தவித பயனும் கிடையாது. ஆகையால் உயிரோடு இருக்கிற பொழுது முடிந்த அளவுக்கு நல்லது பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீ மட்டும் நல்லா இருந்தா போதும் தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அவருடைய ஆசைகளை அறிந்து கொண்டு அவற்றை நிறைவேற்றுகிற ஒரு குழந்தைகளாக நாம் இருக்க வேண்டும். இறுதியா உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே இருக்கிற இடங்களிலே வசதியான ஒரு இடம் ஒண்ணு இருக்குன்னா அது எந்த இடம்? எந்த இடம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது? இடம் வாங்கணும்னா பெங்களூர்ல எது காஸ்ட்லி? எது காஸ்ட்லி? எங்க? கல்றதானா? யாராவது கல்றைய வாங்கணும்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா? சிட்டிக்குள்ள வாங்கலாம், எங்க டெவலப் ஆகுது அந்த இடத்துல வாங்கலாம் அப்படிலாம் நினைச்சிருப்போம். ரொம்ப காஸ்ட்லியான விலை உயர்ந்த இடம் அப்படின்னு சொன்னா அது கல்லறை தான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எத்தனையோ திறமையாளர்கள் எல்லாமே இறந்துதான், அவங்க வேற வழி கிடையாது. பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், அடுத்த ஸ்டெப்பு இறக்கதான் போறோம். அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. மற்றவங்களுக்கு எல்லாம் வண்டி வந்துருச்சு, நமக்கு வண்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? மொபைல்ல 0% வர வரைக்கும் நம்ம யூஸ் பண்றோமா? நெட்டு ரீசார்ஜ் பண்ணா எப்படியாவது இன்னைக்கு முடிச்சுட்டே தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் நம்ம யூஸ் பண்றோமா? அதே போல நம்மகிட்ட இருக்கிற திறமையை அப்படியே வச்சுக்கிறது கிடையாது. ஒவ்வொரு பங்கிலும் இருக்கிற திறமைகள், பயன்படுத்தப்படாமல் இருக்கிற திறமைகள் அதிகம். ஆகையால் முழுமையாக உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி 0% வச்சுட்டு இறக்கிற பொழுது விண்ணகத்திலே நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்கிறது. ஆகையால் தொடர்ந்து இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. முடிந்தவரை நல்லவற்றை செய்து இறப்பிலே பங்கெடுத்து விண்ணகத்தில் நீங்களும் நானும் சந்திக்க தொடர்ந்து திருப்பலியிலே ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த